ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோநியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோல ஒருவருடைய பெயரானது ஆங்கில எழுத்து டி அல்லது டி. இப்போ திவ்யா அப்படிங்கும்போது DIVOA அப்படின்னு போடலாம், TIVOAவும் போடலாம், தினேஷ் DHINESH போடலாம், THINESH போடலாம். இந்த TD இந்த இரண்டுமே ஒரே சவுண்டு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பிளஸ் இந்த TD இந்த ரெண்டு எழுத்துக்குமே வேல்யூ வந்து நம்பர் 4 வரும். இந்த நம்பர் 4 அப்படிங்கிறது ராகு என்ற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்தந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்தந்த எழுத்துக்கள்ல பெயர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இந்த எழுத்துக்கள் பெயரின் தொடக்க எழுத்துக்களில் வரக்கூடிய நபர்கள் கடகராசி, கன்னிராசி, தனுஷ ராசியிலும் கூட நிறைய நபர்கள் வருவார்கள். இந்த ராசிகளில் இல்லாதவர்கள் கூட இருப்பார்கள். நாம் சந்தித்த பல நபர்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம அனலைஸ் பண்ணி பெயரின் ஆரம்ப எழுத்து டி அல்லது டி அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன அனுகூலமான பலன்கள், அவர்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ், அவர்கள் எவ்வாறு தங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் போன்ற விவரங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பெயரின் ஆரம்ப எழுத்து டி அல்லது டி என்று வரும் பொழுது தீஸ் பர்சன்ஸ் ஆர் ஓவர் புரொடெக்டிவ். இவர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உறவுகள் மற்றும் நட்புகள் சூழ்ந்து காணப்படுவார்கள். பெயரின் ஆரம்ப எழுத்து டி அல்லது டி என்று வரும் பொழுது இந்த எழுத்தானது இவர்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான எழுத்தாக அமைகிறது. இவர்கள் மிகவும் ஸ்டெபிலிட்டியுடன், ரிலையபிலிட்டியுடன், டிட்டர்மின்டாக இருப்பார்கள். தே ஆர் வெரி பிராக்டிக்கல் திங்கர்ஸ். அதாவது கடுமையான உடல் உழைப்புக்கு தயங்க மாட்டார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிராக்டிக்கலாக அவர்கள் எக்ஸிக்யூட் செய்து விடுவார்கள். இந்த ஆரம்ப எழுத்து டி டி இந்த இரண்டு எழுத்துக்களும் பெயரின் தொடக்கத்தில் வரும் பொழுது நிறைய எதிர்ப்புகள், போட்டி, பொறாமைகள் வந்தாலும் அதனை சமாளித்து இவர்கள் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். இந்த எழுத்துக்கள் பெயரின் தொடக்கத்தில் வரும் பொழுது நிறைய கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இவர்களை ரொம்பவும் ஸ்பீடாகவும் வேகமாகவும் செயல்பட வைக்கும். இவர்கள் தோற்றத்தில் மிகவும் கம்பீரமாகவும் மிடுக்காகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பொதுவாகவே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் இவர்களிடம் உண்டு. சொந்த கருத்துக்களை எப்பொழுதும் பகிரங்கமாக இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பலரை தட்டி கொடுத்து வேலைகள் வாங்குவதுதான் இந்த எழுத்துக்களின் பிரத்யேகமான குணம். மற்றவர்களிடம் என்ன திறமை இருக்கிறது அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து தேவையான விஷயங்களை வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். பொதுவாக ஆரம்பத்தில் ஒரு தோல்வி என்பது இருந்தாலும் நாளடைவில் எங்கு வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு இவர்கள் வந்து விடுவார்கள். இவர்களை மற்றவர்கள் தூண்டிவிட்டால் இவர்கள் அந்த டார்கெட்டை நோக்கி எளிதாக சென்று விடுவார்கள். பெரும்பாலும் இவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவதும் இல்லை. தங்களை மற்றவர்கள் பேச்சினால், வார்த்தைகளால் காயப்படுத்துவதையும் இவர்கள் விரும்புவதில்லை. இவர்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களை அவ்வளவு எளிதாக இவர்கள் வெளியே கொண்டு வர மாட்டார்கள். மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். பல நுணுக்கங்கள் இவர்களிடம் காணப்படும். தேவைப்படும் பொழுதுதான் அந்த நுணுக்கங்களை இவர்கள் வெளியே எடுத்து காண்பிப்பார்கள். பல புரட்சியாளர்களின் பெயரின் ஆரம்ப எழுத்து டி டி என்று வருவதை நாம் காணலாம். ஏராளமான சூக்ஷ்மங்களை தங்களுக்குள் அடக்கி வைத்திருப்பார்கள். அசாத்திய திறமை உண்டு. அசைக்க முடியாத ஒரு இடத்தை இவர்கள் பிடிப்பார்கள். இளமையில் துயரம் இருந்தாலும் பல திசைகளில் பரவி தங்களுக்கு தேவையான வெற்றிகளை இவர்கள் தேடிக்கொள்வார்கள். பொதுவாக இவர்கள் உறுதியானவர்கள். சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள். கேஷுவலாக சில விஷயங்களை அவ்வப்பொழுது நழுவ விட்டாலும் செகண்ட் அட்டெம்ப்ட் அல்லது தேர்ட் அட்டெம்ப்டில் இவர்கள் காத்திருந்து அந்த வெற்றியை தட்டி பறித்து செல்வார்கள். லேசாக இரிட்டேட் செய்தாலும் சட்டென்று வெடித்து விடுவார்கள். பிறகு வெகு எளிதாக சமாளித்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் வெடிக்கக்கூடிய அந்த ஒரு சமயம் குடும்ப வாழ்வில் பலவித குழப்பங்களையும் ஒரு சிலருக்கு பிரிவினைகளையும் கூட ஏற்படுத்துவதால் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய கேரியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோவாகத்தான் இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் நாளடைவில் இது ஒரு ஸ்டெடி குரோத்தாக இருக்கும்.
இவர்களுக்கு நிறைய சுய மருத்துவம் இவர்களாகவே வைத்திருப்பார்கள். எப்பொழுதும் ஃபிட்டாக இருப்பார்கள், எனர்ஜெட்டிக்காக இருப்பார்கள். பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவார்கள். ஒரு செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட், ஒரு தேர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் மேல் இவர்களுக்கு நாட்டம் இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை தான் இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இவர்களை நாம் ஒரு விதமான மௌனமான புரட்சியாளர்கள் என்று சொல்லலாம். சில நேரத்தில் எதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருப்பார்கள். நாளடைவில் குறிப்பாக 31, 32, 40, 41, 42 போன்ற வயதுகளில் நல்ல பக்குவம் அடைந்து ஒரு தெளிவான டார்கெட்டை நோக்கி இவர்கள் பயணம் செய்ய தொடங்கி விடுவார்கள். தன் மீது தவறில்லை என்று தங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். தக்க வைத்துக் கொள்வதில், அதாவது ஒரு வெற்றியையோ அல்லது ஒரு வருமானத்தையோ பத்திரமாக தக்க வைத்துக் கொள்வதில் இவர்களுக்கென்று ஒரு தனித்திறமை உண்டு. ஆரம்பத்தில் இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நாளடைவில் என்னவாகும் என்றால் இவர்களுக்காக மற்றவர்கள் காத்திருப்பார்கள். இப்பொழுது பெயரின் ஆரம்ப எழுத்து டி அல்லது டி என்று வரும் பொழுது என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்தோம். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த 4ஆம் எண் என்று சொல்லக்கூடிய ராகு என்ற கிரகத்தை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் பெயரின் தொடக்கத்தில் வருவதால் சில நேரங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷன், டவுட், தேவையற்ற ஒரு பயம் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகு என்ற கிரகம் ஒரு சின்ன விஷயத்தை கூட மேக்னிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் போல் செயல்படும். ஒரு சின்ன பயம், ஒரு மாயை, ஒரு இல்யூஷன், இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துவிட்டால் அந்த குழப்பமானது இவர்களை பெரிதாக பாதிக்கிறது. அந்த குழப்பத்திலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கு ரொம்ப போராடுகிறார்கள். அதனால் இந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றி இவர்கள் யோசிக்க கூடாது. ஒரு மெடிடேஷன் அல்லது செல்ஃப் கவுன்சிலிங் செய்து கொண்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவையான யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக பெயரின் ஆரம்ப எழுத்து டி, டி என்று வருபவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I kindly request you to stay connected.